Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம kids special snacks recipe பார்க்க போறோம். ஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தைகளுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 minutesல என்ன snacks prepare பண்ணி கொடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இங்கே நான் மைதா, வெல்லம் அப்புறம் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மைதா மாவில் செய்கிற அதே அப்பம் தான். நான் வந்து இதில் சக்கரைக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கோங்க. நான் அவனில் ஒரு 15 seconds வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் கேஸ்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போது மைதா மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இல்லாட்டினா மறுபடியும் வந்து நம்ம வெல்லத்தை வந்து உருக்கணும். அதனால் கொஞ்சமாக ஜீனி அப்புறம் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சைடில் நம்மளுக்கு ஆயிலும் வந்து சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டி வச்சு, சின்ன கரண்டி அப்படி இல்லைன்னா ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை எடுத்து ஆயிலில் சேர்த்துருங்க. உங்களுக்கு கையிலேயே எடுத்து போட வருது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நீங்கள் கரண்டியில் எடுத்து போட முடியும். ரொம்ப ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ எடுத்து போட முடியாது. அதனால் கொஞ்சம் வந்து பேட்டரை திக்காக பண்ணிக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் ஒரு பக்கம் வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட இனிப்பு அப்பம் தயாராகிருச்சு. இதே இனிப்பு அப்பம் நீங்கள் வீட் ஃப்ளார்லேயும் செய்யலாம். வீட் ஃப்ளாரில் வந்து நான் வாழைப்பழம் யூஸ் பண்ணி செய்வேன். ஆனால் இது வந்து மைதாவில் செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து ஜாங்கிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து கடாயில் நீங்கள் ஆயிலை வந்து சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 5 minutesல மாவு ரெடி பண்ணிவிட்டு 5 minutesல இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மான்சூன் சீசனில் இந்த மாதிரி சுட சுட இனிப்பு அப்பம் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ உப்பி, எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் எதுவுமே தேவையில்லை. இருக்குது வெறும் மைதா இருந்தாலே போதும். நல்லா வந்து உப்பி நல்லா டேஸ்டியாக வரும். இதே மாதிரி கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபிஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.